வீட்டில் எதுக்காவது பெயிண்ட் அடிக்கிறப்போ இப்போ கையில் பெயிண்ட் ஒட்டிட்டு இனி கவலையப்பட வேண்டாம். இதுக்கு நீங்கள் வந்து பெயிண்ட் ரிமூவர், கெரோசின் இந்த மாதிரியான எதையுமே அடிங்க யூஸ் பண்ண வேண்டாம். நேச்சுரலாக நம்ம கையில் ஒட்டியிருக்க பெயிண்ட்டை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு என்ன வேணால் ஓம செடி, ஓமவல்லி இலம்பாங்களா, இந்த இலையை நீங்கள் 2-3 டைம் கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்படியே துடைக்கிறப்போ இந்த பெயிண்ட் வந்து நல்லா தனித்தனியாக தூர போயிடும். இப்போ இது ஃபஸ்ட் டைம் வந்து ஓவராலாக கையை பெயிண்ட் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இலையெல்லாம் இது பண்ணிடுங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப தனியாக அந்த பெயிண்ட் இருக்க இடத்துல அந்த இலையை வச்சு நீங்கள் அப்படியே உரசுறப்போ அந்த பெயிண்ட் வந்து அப்படியே தனியாக போயிடும். இது வந்து நேச்சுரல் மெத்தட், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை பார்க்கணும். ஒரு 2-3 டைம் வந்து மாற்றி ராவிட்டே இருங்க. உடனே அந்த பெயிண்ட் வந்து ஈஸியாக போயிடும். அந்த கையில் உள்ள அந்த பெயிண்ட் ஸ்மெல்லேருந்து எல்லாமே அந்த ஓமவல்லி இலை வந்து எடுத்துரும். பெயிண்டிங் ஜாப்ல இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.